என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் இன்று உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன் அம்மா ஒரு வார்த்தையை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக மட்டுமே. என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இன்று உனக்கு பதில் கிடைக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஆட்டி படைக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் எல்லா நேரத்திலும் உன்னோடு பேசுகின்ற பொழுதில் உனக்கான தெளிவு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் இன்று நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை நீக்கி உனக்கான மிக பெரிய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? நான் சொன்ன ஒரு வார்த்தையினால் உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டாய். அதன் விளைவு என் பிள்ளையை இன்று வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். வெற்றி உனக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உன்னுடைய இலக்கை ஒருபோதும் நீ விட்டுவிடாதே. உன்னுடைய லட்சியம் எங்கே இருக்கிறது என்பதில் உன் கவனம் நிறைவாக இருக்கட்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சில நேரங்களில் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் கூட உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும். நீ எதை தேடுகிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும். என் குழந்தையே, அம்மா இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியல், அதுவும் தேய்பிறை சஷ்டியினுடைய விடியல், இந்த நாளில் வெற்றி வரத்தை அள்ளி கொடுக்க மறந்துவிட்டாளோ? இன்று நம் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஏதோ ஆபத்து இருப்பதாக சொல்லி பயமுறுத்துகிறாளே என்று என் குழந்தை நீ நினைக்கிறாயல்லவா? நிச்சயமாக அது உண்மைதான். நான் உன்னை பயமுறுத்தவில்லை. இது போன்ற ஒரு நல்ல நாளில் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்பதனைத்தான் அம்மா எடுத்துச் சொல்கின்றேன். என் பிள்ளையை, வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காமல் எல்லாமும் நடக்கும், அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தோடு நடந்து கொள்கின்றவர்களுக்கு என்ன நடந்தாலுமே அது பெரிதாக இருக்காது. ஆனால் சில நேரங்களில் மட்டும்தான் உன்னால் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் போய்விடும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அதை உன்னால் பெரிதாக கண்டுகொள்ள முடியாமல் போய்விடும். அதுபோன்ற சமயங்களில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, நீ தொலைத்த நிம்மதியை உன்னிடமே நான் திருப்பி கொடுக்கின்றேன். நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் அம்மா உன் முன்னால் நிற்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய குடும்பத்திற்கு மொத்தமாகவே அத்தனை பேரினுடைய வாழ்க்கையை அழிக்கவும் யாராவது ஒருவருக்காவது மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி ஒரு கூட்டம் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றது. என் குழந்தையை, பேசுகின்ற வார்த்தைகளிலும் செய்கின்ற செயலிலும் கவனம் இருக்க வேண்டும். இன்று உன் குடும்பத்தை அவமானப்படுத்த ஒரு கூட்டம் சுற்றி சுற்றி வருகின்றது. நீ நினைக்கலாம், அம்மா யார் எங்கிருந்து எப்படி வருவார்கள்? அவரவர் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் கிளம்பி விடுகின்றார்கள். இங்கு யாருக்கு யாரால் பிரச்சனை வரும் என்றுதானே கேட்கின்றாய்? என் பிள்ளையை, அவரவர் செல்கின்ற இடத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்கள் கருவியாக பயன்படுத்த நினைப்பது பேசுகின்ற வார்த்தை. அதாவது
உன்னுடைய கோபத்தை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள். உன்னுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம் தெரியுமா? இந்த இடத்தில்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட அந்த இடத்தில் உன் மனது கஷ்டப்படும்படியோ உன் மனது வேதனைப்படும்படியோ ஒரு விஷயம் நடந்துவிட்டால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு கிளம்பிவிட நீ தயாராகி விடுவாய். எல்லா விஷயங்களையும் தூக்கி தூர எறிந்துவிட நீ சட்டென்று முன்னே வந்து விடுவாய். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்கின்ற மனநிலை உன்னுடையது. இப்படி ஒரு விஷயத்தை செய்துதான் இதை பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று சொல்கின்ற பிள்ளை. இது ஒருபுறம் நியாயமாக இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் வேண்டும் என்றே நடக்கிறது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி எப்படியாவது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்றுதான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். அதனால் இது போன்ற சூழ்நிலை உன்னை நெருங்கி வரும் பொழுது நீ கவனமாக இரு. அதிலும் குறிப்பாக இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் நீ கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருந்து விட்டாயானால் தெய்வம் உன்னை நிச்சயமாக சரியான பாதையில் அழைத்து சென்று உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைத்துவிடும். ஒட்டு மொத்தமாக என் பிள்ளை இழந்துவிட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு யார் இருக்கிறார்களோ இல்லையோ உன் அம்மா இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு வட்டத்திற்குள்ளேயே தானே சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வர ஒரு சில முயற்சிகளை செய்து பார்க்க வேண்டும். இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற நல்லதும் உன் கண்ணுக்கு தெரியும், உன்னை சுற்றி இருக்கின்ற கெட்டதும் உன் கண்ணுக்கு தெரியும். நான் இப்படியே வாழ்ந்துவிட்டு போய்விடுகிறேன் தாயே என்று சொல்வாயானால் பிறந்ததற்கான அர்த்தமே என்னவென்று தெரியாமல் போய்விடும். எதையாவது சாதிக்கத்தானே என் குழந்தை நீ பிறந்திருக்கிறாய். எந்த விஷயத்தையாவது சாதித்து விட வேண்டும் என்று தானே என் குழந்தை நீ மனதிற்குள் நினைக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே செய்யாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க நீ நினைக்காதே. உன்னுடைய வெற்றி என்னவாக இருக்க வேண்டும், எந்த நிலையில் உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும், எந்த இடத்தில் இந்த வெற்றி நம் கைகளில் கிடைக்கும் என்பது எல்லாம் நான் அறிந்த ரகசியம் அல்லவா? அதனால்தான் அம்மா சரியான நேரத்தில் உன்னை கைபிடித்து அழைத்து செல்கிறேன், என்னோடு வா என்று அழைத்து கொண்டிருக்கிறேன். நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் உன்னுடைய வெற்றியை முழுமையாக கொடுப்பேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை வழிநடத்துவதும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதும் உன் தாயானவள் நானாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன நினைத்து என்னிடத்தில் என்ன கேட்டாலும் அது உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட விஷயங்களுக்கு உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருந்தினாயல்லவா? ஆனால் இன்று இந்த வராகி அடித்துச் சொல்கின்றேன், வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் இந்த மனிதர்கள் இதையெல்லாம் செய்தார்கள். இப்பொழுது தானாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு இவர்கள் ஒதுங்கிச் செல்ல நினைத்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு இருக்கின்ற நான் இனிமேலும் உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன் முன்னால் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உன் மனதிற்குள் நீ தெளிவாக பதியவை. என்ன நடந்தாலும் நான் என்னுடைய நம்பிக்கையையும் என்னுடைய தைரியத்தையும் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என்று. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒருபோதும் இதிலிருந்து பின்வாங்கி விட மாட்டேன் என்று. உன்னை சுற்றி நடந்ததும்
உன்னை சூழ்ந்து நடக்கப் போவதும் சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை எந்த நொடிப்பொழுதிலும் வீணாகிவிடக் கூடாது. இப்பொழுது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை நீ ஒருபோதும் தள்ளி போடக்கூடாது. ஏனென்றால் இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு புது அனுபவத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் ஏதாவது ஒரு வேலையை சரியாக செய்து கொண்டிரு. நினைத்ததை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாமல் நீ நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்பு. இது நாள் வரையிலும் என் குழந்தை பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து நீ பெறுகின்ற வெற்றி பதில் சொல்ல வேண்டும். வார்த்தைகளால் யாருக்கும் எந்த பதிலையும் சொல்லக்கூடாது. கைகளால் யாருக்கும் எந்த ஒரு பதிலடியையும் கொடுக்கக்கூடாது. என் பிள்ளையே, நீ யார் என்பதனை உன்னுடைய வெற்றி உறுதி செய்ய வேண்டும். நீ யார் என்பதனை நீ பெறுகின்ற வெற்றி மட்டும்தான் மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்துச் சொல்லும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்று நீ சொல்ல வேண்டியது, தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடமும் பேசக்கூடாது. தேவையில்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக கண்டுகொள்ளக்கூடாது. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் பற்றி நிச்சயமாக பேசிவிடவே கூடாது. இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியென உணர்ந்து கொண்டு இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்களுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் என்ன பலன் இருக்கின்றது? எதிர்பாராத நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வர தொடங்கிவிட்டது. நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்கின்ற நேரம் ஆரம்பித்து விட்டது. எந்த இடத்திலும் தயங்கி விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடக்காது என்று நீ சொல்லிவிடாதே. உன் கரம் பற்றியவள் இந்த வராகி. உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி. நான் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உன் மனதிற்குள் இருந்து நீ நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எதிர்பாராத மகிழ்ச்சியை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மாவினுடைய அன்பை யாரால் புரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நீ இந்த வராகியின் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் இனி எந்த இடத்திலும் எந்த ஒரு வெற்றியையும் கோட்டை விட்டு விடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய். மனம் தளராமல் இருந்து விட்டாயானால் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய எண்ணங்களும் மிக விரைவில் உன் கைகூடி வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன் தாயானவள் உனக்கு அதற்காக நிச்சயமாக அத்தனை உதவிகளையும் செய்துவிட நான் தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளையை, இங்கு மற்றவர்களின் உதவி கிடைக்காமல் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று தெரியாமல் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் உன்னை வழிநடத்தவும் உன்னை தூக்கிவிடவும் நான் இருக்கிறேன் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் குழந்தை, நீ எதற்காகவும் இனிமேல் வருத்தப்பட வேண்டாம். எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்ற உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன். உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்கவும் உனக்கு நீ வேண்டிய விஷயங்களையும் நீ விரும்பிய வெற்றியையும் உனக்கு கொடுப்பதற்கும் நான் என்றும் என்றென்றும் முழு மனதார உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை நினைவில் கொண்டு இந்த நாளில் உன் வெற்றி உன் வசமாகிறது என்பதனை நீ என் வார்த்தைகளை கேட்டதன் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் நான் நல்வழிப்படுத்தி இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு செல்கின்றேன்.
நல்லதை நினைத்தாயானால் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.